गाइस நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃபரண்டான கான்செப்ட்ல தான் ஒரு டிராமா பார்க்க போறோம். இந்த டிராமா செம காமெடியா ஃபன்னா இருக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இந்த டிராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எடுத்த உடனே நமக்கு கிங்கோட மேன்ஷனை தான் காமிக்காங்க. அப்படியே வாய்ஸ் வரல ஆரம்பிக்குது. இப்போ ரீசெண்டா இவங்க தான் கிங்கா வந்து பொறுப்பேற்றிருக்காங்களாம். இவங்களோட நேம் மெங்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டிராமாவோட ஹீரோமே இவங்க தான். அதுக்கப்புறம் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களும் ஹீரோவோட பேனரை பார்த்துட்டு ஓ எவ்வளோ ஹேண்ட்ஸமான அரசரு, எந்த பொண்ணுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கோன்னு தெரியலையே அப்படி பேசிட்டு போகும்போது ஆப்போசிட்ல ஒரு பிரெக்னன்ட் லேடி வராங்க. அவங்க மேலேயே மோதிராங்க. மோதிட்டு தூக்கி விட்டு சாரி கேட்பாங்க. பார்த்தா அந்த பொண்ணு திட்டிட்டு அப்படியே போயிடாள்வ. இவ தான் நம்ம கதையோட ஹீரோனி. நம்ம ஹீரோனி நேம் வந்து ரூரு. இப்ப இவ பிரெக்னண்டா இருக்கா. ஆனா இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னே தெரியாது. சோ அதுக்காக டாக்டர்கிட்ட போய் அழிக்கலாம் போயிருப்பா. அவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. வேற வழியே இல்லாம இப்ப அந்த குழந்தைய பெற்றெடுக்க போறா. அப்படியே சீனை கட் பண்ண ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் காமிக்காங்க. இவங்க தான் ஹீரோனியோட பாஸ். இவங்க ஃபேமிலி நேம் வந்து லோ ஃபேமிலி. இப்போ நம்ம ஹீரோன் கிட்டையும் அவங்க ஃப்ரெண்ட் கிட்டையுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, சோ இப்போ இந்த பிளேஸ்க்கு அரசர் வர போறாங்களாமா. சோ அதுக்காக நிறைய ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல எந்த சொதப்பலும் வந்துடக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனியும் அவங்க ஃப்ரெண்டுமே ஓகே பாஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க போறாங்க. தென் நம்ம ஹீரோமே அங்க வந்துறான் போல. அவனுக்கு நல்ல தடப்படல வெல்கம் பண்ணி கூப்பிட்டு வராங்க. அப்படியே காரை விட்டு இறங்கி வரானா, பக்கத்துல ஒருத்தவங்க நிக்காங்க இல்லையா, இவங்க தான் நம்ம ஹீரோட பாடி கார்டு. இவங்களோட நேம் காங்கு. ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான் நடந்துக்கிடுவாங்க. நம்ம காங்குனே நேம் சொல்லி கூப்பிடுவோம். சரி அப்படியே மாசம் நடந்து வரானா, நம்ம ஹீரோனி இருக்கால, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்க்க போல. அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இவனும் கெத்தா வந்தால உட்காரா. எல்லாருமே அரசருக்கு வணக்கம் சொல்றாங்க. இங்க ஹீரோனியோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவள ஹீரோனி கிட்ட ஏன கேள்விப்பட்டேன்டி பாஸோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களதான் ஹீரோ மேரேஜ் பண்ண போறானாமா. அப்படியே பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட வந்து ஒரு குட்டி பொண்ணு அப்பான்னு கூப்பிடுறா. இந்த குட்டி பொண்ணு நேம் வந்து நூனா. இப்ப பாஸ் இத பார்த்துட்டு நூனா கிட்ட நீ யார தேடிட்டு இருக்காமா அப்படின்னு கேட்க, எங்க அப்பாங்கிறா. அப்பாவா? யார் உங்க அப்பான்னு கேட்க, அரசர் மெங் தான் சொல்லும் போது அங்க நிக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இங்க நூனாவும் ஹீரோ கிட்ட அப்பான பிறந்து ரொம்ப வருஷம் ஆகிட்டு இல்லையா, எதுக்கு என்ன பார்க்க வரலன்னு கேட்க, நானும் அப்பா கிடையாதுன்னு சொல்வான். நூனா குட்டியோ ஆஹா நீங்க தான் என் அப்பாங்கிறா. இங்க ஹீரோனிக்கு அள்ளி இல்ல, ஏன்னா ஹீரோனியோட பொண்ணு தான் அவ. ஒரு அரசர்கிட்டயே போய் இப்படி பேசுறாளே, பாஸ் என்ன வேலை விட்டு தூக்குனாங்கன்னு தூக்கிடுவாங்களே அப்படி ரொம்ப பயந்து, இதுக்கு மேல விட்டா அரசரை கோபப்படுத்துற மாதிரி பேசினாலும் பேசுவோம் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் அப்படியே சமாளிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே பாஸ் கிட்டயுமே கண்ணை காமிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவங்களுமே ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குட்டி பொண்ணுக்கு அப்பாவே கிடையாது, அதனாலதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படியே சமாளிக்கிறாங்களா. நம்ம ஹீரோனியும் ஆமாங்க இந்த குட்டி பொண்ணுக்கு அப்பா கிடையாது, செத்து போயிட்டாங்கன்னு அழுகிற மாதிரி ஆக்டிங் போட, பாஸ்மே அழுகிற மாதிரி ஆக்டிங் போட, இங்க ஹீரோவை இதை பார்த்துட்டு சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுறான். ஹீரோனியும் கப்சா காணுண்டா சாமின்னு குடுகுடுன்னு பாப்பாவை கூட்டு ஓடிறா. இங்க நூனாவை கூப்பிட்டு வந்து ஃப்ரெண்டும் ஹீரோனியுமே நல்லா திட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எதுக்கு இந்த கோர்ட்டுக்கு வந்தா, அது மட்டும் இல்ல இங்க வந்து நிறைய கலவரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கே எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் தான் என் அப்பாங்கிறா. வாயமுடி அப்படி சொல்லி வாயை புத்த. இப்ப ஃப்ரெண்டுக்காரியும் நூனா கிட்ட உங்க அம்மாவா சொன்னா அரசர் தான் உங்க அப்பான்னு அப்படி சொல்லி கேட்க, இல்லையே எனக்கே தோணுச்சு மனசுக்குள்ள அவங்கதான் இருப்பாங்கன்னு அப்படி சொல்ல, ஐயோ கடவுளை இவளை வச்சு நான் என்னதான் செய்ய போறேன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே தலையில அடிச்சுட்டு நிக்காள்வ. இங்க ஹீரோவை கிளம்ப பார்க்கானா, நூனாவோ ஹீரோ காலை பிடிச்சிட்டு நீங்க தான் என் அப்பா, உங்களுக்கு அது தோணவே இல்லையா அப்படி சொல்லி கேட்க, ஹீரோக்கு ஐயோ என்னதான் நடக்குது இங்க அப்படி சொல்லி யோசிச்சுட்டு நூனா கிட்ட என்ன பாரு பாப்பா, எனக்கு இன்னுமே மேரேஜ் ஆகல, சோ எனக்கு எப்படி குழந்தை வந்திருக்கும் அப்படி சொல்லும் போது அந்த பிளேஸுக்கு நம்ம ஹீரோனுமே நூனாவை தேடி வாரா. ஹீரோ கிட்ட நூனா இருக்கிறத பார்த்துட்டு அரசரை ஏதாவது கோப்படுற மாதிரி பேசிடக்கூடாது அப்படின்னு டக்கு டக்குன்னு நூனாவை கூப்பிட்டு ஓடி வராளா. கரெக்டா படின்னு தடிக்கி நம்ம ஹீரோ மேலே விழுந்துரா. ரெண்டு பேருமே கிசும் பண்ணிக்கிறாங்க. நூனாக்கெல்லாம் செம ஹாப்பி. ஹீரோனி டக்குன்னு எந்திரிச்சுரா. இப்போ நூனாவோ அப்பா அம்மாவோட ஃபர்ஸ்ட் கிஸ் நீங்க எடுத்துட்டீங்க, சோ நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் சொல்ல, அது எப்படி ஃபர்ஸ்ட் கிஸ் ஆகும், அதான் நீ பிறந்திருக்கே அப்படி சொல்லும் போது அம்மா சொல்லிருக்காங்க என்கிட்ட அவங்களுக்கு யாரோ ட்ரக் கொடுத்துருப்பாங்க போல, சோ ஆப்போசிட்ல இருக்கிற பையன் மூஞ்சி அவங்களுக்கு தெரியலையா, சோ அதனால நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிஸ் எடுத்திருக்கீங்க, சோ ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் எடுக்கணும் சொல்ல, இங்க ஹீரோனியும் நூனாவை கூப்பிட்டு சாரி அரசரே நூனா பேசினதுக்கு அப்படி சொல்ல, ஹீரோவும் நல்லா திட்டுறான். யாரு கூடயே இருந்துகிட்டு இப்படி மேரேஜ் ஆகாம ஒரு குழந்தைய பெத்து எடுத்திருக்கே அப்படி சொல்லி ரொம்ப திட்டவும், அப்பா அம்மாவை திட்டாதுங்க அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது அப்படி சொல்ல, நம்ம ஹீரோயின் டக்குன்னு வாயை பொத்திட்டு சாரி அரசரே என் மேலதான் இல்ல தப்பு அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா உதர தொட்டு பார்த்துட்டு ரொம்ப ஃபெமிலியரா இருக்குன்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதனால காங் கிட்ட வந்து நூனா பாப்பா பத்தி விசாரிச்சுட்டு அவளுக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டுமே பண்ணிருங்க அப்படி சொல்ல, இவங்களோ அரசரே அது என்னோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்ன இந்த வேலையுமே நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களுக்கு வேற வழியில சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிறாங்க. தென் நைட்டு லோ ஃபேமிலிக்கு தான் கொஞ்சம்
பாடி கார்ட்ஸ்மே காங் கூப்பிட்டு வந்திருக்கான். அப்படியே யாருக்கும் தெரியாம உள்ள போறான்வன். உள்ள நம்ம ஹீரோனி போட்டு தான் திட்டிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா நம்ம ஹீரோனி பாப்பாவை ஒரு டைம்ல கூப்பிட்டு வந்திருப்பா போல. அது மட்டும் இல்ல, பாப்பா ஒரே லாலிபாப்பா தின்னுட்டு இருக்கலாம். சோ அதுக்குமே திட்டிட்டு இருக்கா. அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா 5 தாய்மாடு பசங்களுமே லாலிபாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கானுவன். அதுக்கப்புறம் எப்படியும் நூனா முடிய எடுத்துட்டு டிஎன் டெஸ்ட் எல்லாம் பண்ண கொடுத்துறாங்க போல. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ இருக்கால நூனா வீடியோ தான் பாத்துட்டு இருக்கான். அப்போ காங்குமே அங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துட்டு நூனா உங்க பொண்ணுதான் சொல்ல ஹீரோ இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு தெரியும் யாருக்கிட்டயோ ஒன்னே ஸ்டாண்ட் இருந்திருக்கோன்னு. ஆனா அந்த பொண்ணு ஃபேஸ் தெரியாது. ஆனா தேடி பார்த்திருப்பா, ஆனா கிடைச்சிருக்க மாட்டா. சோ இப்போ நூனாவே வந்து நான் தான் உங்க பொண்ணு அப்படி சொல்லும் போது இவன் நீலாம் என் பொண்ணு கிடையாது அப்படி சொல்லியிருப்பான் இல்லையா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவன் காமெடியா அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சொல்றான் அரண்மனைக்கு நூனா தான் சொந்தக்காரி. சோ நூனாவை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்றான். அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனியும் நூனாவை தேடிட்டு இருக்கா. அப்போ ஒரு மேடோ வந்து நூனாவை ஒரு பிளாக் கலர் கார்ல கொஞ்சம் பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல இவ்வளவு பதறி அடிச்சு ஓடி போய் பாக்கா. நாங்க குழந்தையே இல்ல, அவளையுமே கொஞ்சம் பேர் வந்து தூக்கிட்டு போறாங்க. இங்க ஹீரோட அரண்மனைக்கு தான் கூப்பிட்டு வரான்வன். அதுவும் எப்படி தூக்கிட்டு வராங்க பாருங்களேன் நீங்களே. ஹீரோனே கத்திட்டு வர டே விடுங்கடான்னு. அதுக்கு கீழே விட்ட உடனே அங்க நூனாவை தான் பாக்குறா. நூனாவை யாருக்கிட்டயே விளையாண்டுட்டு இருக்காளா. அவங்க நூனாவை ஹர்ட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஓடி போய் டக்குன்னு அடிச்சிடா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். எல்லாரும் ஷாக் ஆகி நிக்க எதுக்கு என் பொண்ணை கடத்திட்டு வந்தியாமா அப்படி சொல்லி கேக்குறா. காங்கோ ஏன் நீ யார அடிச்சிருக்க தெரியுமா, கேபிட்டலோட அரசரே அடிச்சிருக்கா அப்படி சொல்லா. யாரா இருந்தா எனக்கு என்ன, என் பொண்ணு ஃபர்ஸ்ட் எதுக்கு கடத்திட்டு வரணுமா அப்படி சொல்லி நல்லா திட்ட. இது என்னோட குழந்தை அப்படி சொல்லி ஹீரோ ரிப்போர்ட் எல்லாம் காமிக்கிறான். அவளும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. அப்போ இவங்க கூட தான் நைட் இருந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு சரி எதுக்கு இவ்வளவு நாள் குழந்தைய பார்க்க வரலன்னு சொல்லி கேட்க நுவான்மே ஆமா அப்பா எதுக்கு வரல, அதுக்கு ஜென்ரலோ நீங்க இருக்கிற இடமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல சரி ஓகே என் பொண்ணு எதுக்கு ஹர்ட் பண்ணி கூட்டு வந்தீங்க அப்படி சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ பாப்பா நானா உன்னை கடத்திட்டு வந்தேன் அப்படி சொல்லி கேட்க அம்மா நான் தான் அப்பா பாக்கணும்னு சொன்னேன். சோ அதனாலதான் கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்ல இங்க ஹீரோ இப்ப என்ன சொல்றானா என் பொண்ணு இனிமே இங்கதான் தங்குவா அப்படி சொல்லும் போது ஹீரோனே முடியாதுன்னு சொல்வா. ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் வாக்குவாதம் மாதிரி போகுது. கரெக்டா காங் இருக்காங்கல்ல அரசர் ஆர்டரை ஒபே பண்ணுங்கன்னு சொல்ல சரி ஓகே நானும் இனிமே இங்கதான் ஸ்டே பண்ணுவேன்னு சொல்வா. ஹீரோவோ நீ தங்கம்மா போ அப்படின்னு ஒரு லுக்க விட்டுட்டு பொண்ணு கூப்பிட்டு போவான். இவ்வளவு பின்னாடியே பாப்பான்னு ஓடி போவா. கட் பண்ண அவங்க பாஸ்க்கு தான் கால் பண்ணி பேசுறானா இனிமே வேலைக்கே வர மாட்டேன்னு. அவங்களோ கான்ட்ராக்ட்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவ போனுக்கு அந்த கான்ட்ராக்ட் பேப்பருமே அனுப்பி விடுறாங்க. அதுல இவ வேலையை விட்டு நின்னானா 100 மில்லியன் தரணுமா அப்படி போட்டிருக்கு. சோ இத பார்த்துட்டு இவ்வளவு ரொம்ப ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரூம் கிட்ட வந்து உள்ள போலாமா வேண்டாமா உள்ள போலாமா வேண்டாமான்னு அங்கங்க நடந்துட்டு இருக்க. ஹீரோவை இத பாத்துறா. உள்ளவான்னு கூப்பிடுறான். இவளுமே உள்ள வாரல்ல. அப்ப அவகிட்ட இருந்து ஒரு பேப்பருமே கீழே விழுது. ஹீரோ இதை நோட் பண்ணிருப்பான். அது என்னன்னா இவளுக்கு 100 மில்லியன் தேவைப்படுது இல்லையா. சோ அதை வாய் வச்சு கேட்க முடியாதாமா. அதனால பேப்பர்ல எழுதி கொண்டு வந்திருக்கிறா. அதுதான் விழுந்து கிடக்குது இவளுக்கு தெரியாமையே. ஹீரோ இதை பார்த்துட்டு சரி எவ்வளவு காசு வேணும் அப்படி சொல்லி கேட்க நான் அதுக்கு தான் வந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லி கேக்குறா. அதா ஆனா பாரு அப்படி சொல்லி அதை காமிக்கிறான். இல்லங்க எனக்கு அந்த விஷயத்தை எப்படி கேட்கணும்னு தெரியல, அதனாலதான் பேப்பர்ல எழுதிட்டு வந்தேன் அப்படி சொல்ல சரி ஓகேன்னு ஹீரோமே செக் எடுத்து கொடுக்க ஹீரோனி டக்குன்னு அதை வாங்கிட்டு 100 மில்லியன் போட்டுட்டு ஹீரோ கிட்ட நான் நிறைய சீரு போட்டிருக்கேன், நீங்க நல்லா பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் சைன் போட்டு தாங்க அப்படி சொல்ல ஹீரோ டக்குன்னு சைன் போட்டு கொடுத்துறான். ஹீரோனி அதை வாங்க போறாளா. ஆமா இந்த செக்கு தந்துட்டு என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சிட மாட்டீங்களா அப்படி சொல்லி கேட்க அடப்புவர்க்கல நான் அதான் சொல்ல வரலான்னு நினைச்சேன் நீனே சொல்லிட்டியே பரவாயில்லையே அப்படின்னு டீஸ் பண்றான். அப்படிலாம் நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த செக்கை வாங்க பார்க்கலா. கரெக்டா நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துரா. ஹீரோனிக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அதாவது இவங்க அன்னைக்கு நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா. சோ அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போக நம்ம ஹீரோவை அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவோ சரி உன் பொண்ணெல்லாம் உன்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன், நீ என் கூட இருக்கிறதுக்கு தான் இந்த செக்கை தந்தேன் அப்படி சொல்ல டே நீ இவ்வளவு கேவலமானவனா இருப்பான்னு நினைக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு நீ 100 மில்லியன் தந்தாலுமே உன் கூட பெட்ல ஒன்னா இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த செக்கையுமே கிழிச்சு ஹீரோ மூஞ்சிலே தூக்கி போட ஆமா நான் அந்த மீனிங்லயே சொல்லலையே எனக்கு சர்வ் பண்ணு அப்படிதான் சொல்ல வந்தேன்னு சொல்லி ஹீரோன் கிட்டே வர அவளோ ஏதோ சொல்ல வருவா அப்படியே வெளியே ஓடிடுவா. அங்க இருந்து நூனா கிட்ட தான் வரா. அம்மா அப்பா கூட தூங்கலையான்னு கேக்குறா. உங்க அப்பா அரசரு என்ன பாரு நான் ஜஸ்ட் ஹவுஸ் கீப்பர் தானே, நாங்க 2 பேரும் எப்படி ஒன்னா தூங்க முடியும் அப்படி சொல்லி 2 பேருமே நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்க வந்துடுறான். இப்ப பேசினதை நூனா ஹீரோ கிட்ட சொல்லிடுவா அப்படின்னு நினைச்சிட்டு பாப்பா வாயை பொத்திட்டு நாங்க தூங்க போறோம் அப்படி சொல்லிட்டு அப்பாக்கு குட் நைட் சொல்லு அப்படி சொல்ல பாப்பாவுமே கை காமிக்கிறாளா. அப்படியே தூங்குற மாதிரி ஆக்டிங் போட ஹீரோமே அந்த ரூமை விட்டு போறானா. இவளோ எப்போ சாமி போயிட்டானா அப்படி சொல்லி ஹாப்பியா இருக்கா. தென் அடுத்த நாள் விடிஞ்சிருதா. நம்ம ஹீரோனி நூனாமே அங்க வராங்க. ஹீரோனி மேட் கிட்ட பிரின்சஸ்க்கு சாப்பாடு அப்படி சொல்லி கேட்க எங்களுக்குலாம் தெரியாது நீங்களே மேக் பண்ணிக்கிடுங்க அப்படி சொல்லி மூஞ்சில அடிச்சு விட்ட மாதிரியே பேசி விட்டுறாள்வ. ஹீரோனியே கண்ணை காமிக்கிறா நூனா கிட்ட ஏதாவது பேசிட்டின்னு. நூனாவோ
அம்மா நான் பிரின்சஸ் தானே, எதுக்கு எனக்கு சாப்பாடு தர மாட்டேங்காங்கன்னு சொல்லி கேட்கா. அதுக்கு இந்த மேல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படிதான் நிறைய பேர் வருஷத்துக்கு ஹீரோட குழந்தை இதுதான் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு போவாங்க. கடைசியில அது ஹீரோட குழந்தையே இருக்காது, நாங்க தான் உங்களுக்கு வேலை செஞ்சு வெறுத்து போயிடும். சோ உங்களோட குழந்தையும் அப்படிதான் அப்படி சொல்லி ரொம்ப கேவலமா பேசி விடுறாங்க நம்ம ஹீரோனிய. அவளுக்கு கோவம் வருது, டக்குன்னு 3 பேருமே அடிச்சிரா. அவங்களும் நாங்க அரசர்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போய் சொல்லிக்கிடுங்க எனக்கு கவலை இல்ல, ஏன்னா நான் அவங்க பொண்ணோட அம்மா, யார் பேச்சதான் கேக்குறாங்க நான் பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துறான். என்ன சொல்றானா, ஆஃப்கோர்ஸ் நான் என்னோட பொண்ணோட அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு என்ன ப்ராப்ளம் தான் நடக்குது சொல்லி கேக்குறான். எங்க ஹீரோனிய பொண்ணு கிட்ட அப்பா கிட்ட பொண்ணு சொல்றா. அவளுமே அப்பா கிட்ட வந்து அப்பா வயிறு பசிக்குதுப்பா அப்படி சொல்ல, என் பொண்ணுக்கு இன்னுமே நீங்க சாப்பாடு குடிக்கலையா அப்படி சொல்லி நல்லா திட்டி விடுறான். இனிமே இப்படி ஒரு வேலையை வச்சுக்கிடாதுங்க அப்படி சொல்லிட்டு இப்பவுமே சாப்பாடு கொண்டு வாங்க என் ரூமுக்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோனியுமே கூப்பிட்டு போறான். இங்க காங்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பான் இல்லையா, இங்க நடக்கிற எதுவுமே சரியில்லைன்னு ஹீரோட அம்மாக்கு கால் பண்ணி இங்க நடக்கிற எல்லாத்தையுமே சொல்லிடுறான். கட் பண்ண நம்ம ஹீரோனி இருக்கல, ஹீரோக்கு காப்பி கொடுக்கலான்னு வாராளா. அப்போ ஹீரோ பார்த்துட்டு செம ஹேண்ட்ஸமா இருக்கான்னு பிளாட்டே ஆகிட்டா. ஹீரோ ஒரு லுக் விடுறான் பாருங்க. அப்பதான் ரூரு என்னடி பண்ற, கண்டதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காது அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து காஃபி கொடுக்க, இங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஒரு ஃபைலை கொடுக்குறான். அதாவது இவங்க 2 பேருமே 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மீட் பண்ணாங்க, எங்க வச்சு மீட் பண்ணாங்க, எல்லா டீடைல்ஸுமே கலெக்ட் பண்ணிருப்பான் போல, அதுதான் கொடுக்குறான். இவ்வளவு அதை பார்த்துட்டு இருக்கா. அப்ப இன்னொன்னு சொல்றான், உன்னோட ஸ்டெப் மதர் தான் உனக்கு ட்ரக் எல்லாம் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு நீ தான் என்கிட்ட வந்து ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணி என்கிட்ட அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்திருக்கிறா, அதுல வேற ஒரு பிள்ளையும் பெற்றிருக்கியா, ஆனா யாருமே என்கிட்ட சொல்லவே இல்ல, நாளா இன்னசென்ட்ப்பா அப்படி சொல்றான். இவளுக்கு அன்னைக்கு நடந்தது ஒண்ணுமே ஞாபகம் இல்லாததால நம்ம தான் ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணிருக்கோமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ கிட்ட சாரியுமே கேக்குறா. இப்போ ஹீரோவோ ஆமா உங்க ஸ்டெப் மதரை ஏதாவது பண்ணணுமா அப்படி சொல்லி கேட்க, இல்ல நானே பாத்துக்கிடுவேன் அப்படி சொல்வா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப டயர்டா இருக்கான் போல, அப்படியே பெட்ல வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கானா. ஹீரோனி இதை பார்த்துட்டு அரசரே அப்படி சொல்லி கூப்பிட்டு பாக்குறா. அங்க இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வந்த மாதிரி இல்லையா. இவளோ எவ்வளவு ஹாட்டா இருக்கான் அப்படி சொல்லிட்டு ஃபேஸ்ல கைய வைக்க போகும் போது கரெக்டா நம்ம நூனா பாப்பா இருக்கால, அவளும் அங்க வந்து அம்மா எதுக்கு என் கூட தூங்க வரல, அப்பா கூட என்ன பண்றீங்க அப்படி சொல்லி கேட்க, ஹீரோனே டக்குன்னு பயந்துட்டு ஹீரோ வாயிலே கை வச்சிரா. அவனுமே முழிச்சிடறான். இங்க நூனா பாப்பாவோ அப்பா அம்மா எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்ல, ஹீரோவோ பாப்பா பார்த்து சிரிச்சிட்டு ஹீரோனே ஒரு லுக்க விடுறான் பாருங்க. அவளோ வசமா மாட்டிக்கிட்டோம்னு முழிச்சிட்டு இருக்கா. தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோட அம்மாவோ அரண்மனைக்கு பேத்தியதான் பார்க்க வந்திருக்காங்க. அப்படியே பேத்திய பார்த்துட்டு இருக்கா. ஹீரோனியும் மரியாதையா வணக்கம் சொல்ல, அவங்களும் ஹீரோனியா ஒரு கேவலமா லுக்க விடுறாங்க. ஏன்னா ஹீரோனி ஒரு மேடு தானே, சோ அதனால ஹீரோனிய சுத்தமா உங்களுக்கு பிடிக்கல, ஆனா பேத்திய மட்டும் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நூனா பாப்பாக்கு ஹீரோட அம்மா நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருப்பாங்க போல. இப்போ அததான் போட்டு விட்டு மேட் எல்லாருமே மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருக்க. ஹீரோனியுமே அங்க வாராளா. நூனாவோ அம்மா எனக்கு எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ் அப்படி சொல்லி கேட்க, ஹீரோனியும் நல்லா இருக்குன்னு சொல்ல வந்திருப்பா. அதுக்குள்ள இந்த மேட் இருக்காங்களா, எங்க லிட்டில் பிரின்சஸ்க்கு எல்லாமே செமையா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் மேக்கப் பண்ண கூப்பிட்டு போயிடாள்வ. ஹீரோனி இதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. என் பொண்ணுக்கு இனிமே நான் தேவையில்லைன்னு தோணுது அப்படி சொல்லிட்டு அங்க போய் உட்கார்ந்து அவ ட்ரெஸ் தான் பாக்குறா. வந்ததுல இருந்து ஒரே ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கோம்னு கரெக்டா நம்ம ஹீரோமே அங்க வந்து ஹீரோனிக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருப்பான் போல. அதை ஹீரோனி கிட்ட கொடுக்குறான். அவளும் அதை பார்த்துட்டு செமையா இருக்குன்னு சொல்றா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குல்ல, அதனால இது எனக்கு வேண்டான்னு சொல்ல, நீ சேஞ்ச் பண்ணிட்டு வா, இது அரசரோட ஆர்டர்னு சொன்னதுமே ஓகே அரசர்னு பல்ல இழிச்சிட்டு ஹாப்பியா போறா. தென் அவளுமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வராளா. ஹீரோ அதை பார்த்துட்டு ஸ்டன் ஆகி நிக்கா. இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோனி நடந்து வராளா, கீழே விழுற மாதிரி ஆகிறா. பின்னாடி கயிறு மாட்டுல போலா. சோ ஹீரோ தான் மாட்டி விடுறான். இங்க ஹீரோனிக்கா படப்படன்னு ஹார்ட் பீட் எல்லாம் எகிற ஆரம்பிச்சுட்டு ஹீரோக்கு அப்படிதான் இருக்கும் போல. ஹீரோனிக்கோ ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு ஹீரோவை சுத்தி முத்தி பார்த்துட்டு டைரக்டா செஸ்ட்லயே காது வச்சு கேட்டுறா. ஹீரோவோ என்ன மிஸ் பண்றீங்க அப்படி சொல்லி கேட்க, அப்பதான் இவளுக்கே புரியுது ஐயோ நம்ம செஸ் மேல சாஞ்சிருக்கோன்னு. ரொம்ப ஆக்வர்ட் ஆகிறா. நான் போறேன்னு சொல்லிட்டு போகும்போது சிரிப்பாகி கீழே விழ கரெக்டா நம்ம ஹீரோ பிடிச்சிடான். அடுத்தது என்ன பண்ணுவாங்க 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. இப்ப யாராவது இந்த சீனை கெடுத்து விட வரணும்ல. சோ கரெக்டா காங் வந்துடுறான். இத பார்த்துட்டு சாரி அரசரே தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போக, இங்க ஹீரோக்கும் வெக்க வந்துட்டு போல. ஹீரோனி கிட்ட என்ன பேசணும் கூட தெரியல. டக்குன்னு குட்னேட் சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிறான். அட இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு, இது பகல் தானே இப்படி குட்னேட் சொல்லிட்டு போறாருன்னு நினைக்கிறா. அப்புறம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு இல்லையா, அதனால போட்டோ எல்லாம் எடுக்கணும்ல. சோ ஹீரோனி நூனாவை கூப்பிட்டு வச்சு அவளை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்க. ஹீரோ அங்க வந்துறான். ஹீரோனி இதை பார்த்துட்டு நீ உங்க அப்பா கூட போய் பிளே பண்ணு, நான் போறேன் அப்படி சொல்லிட்டு போக ஹீரோ பாக்கான் இவன் ஏன் இப்படி குடுகுடுன்னு ஓடுறான்னு. அப்புறம் ஹீரோவோ நூனா கிட்ட எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவியாமா அப்படி சொல்லி கேட்டுட்டு காதுல என்னமோ சொல்றான். பாப்பாவுமே அதை கேட்டுட்டு ஹீரோனி கிட்ட வந்து கேக்குறா. அப்பா கேட்டாங்க உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கான்னு. அப்பாவை கேட்டாங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு பாப்பா எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவியா அப்படி சொல்லி கேக்குறா. அப்படியே ஹீரோக்கு சாப்பாடுலாம் கொடுத்து விட்டு இருக்கா போல.
அந்த ட்ரெஸ்மே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி இருக்கிறா. அததான் ஹீரோக்கு வந்து இப்ப சொல்ல இவன் மறுபடியுமே ஹீரோயின் கிட்ட போய் கேளு அப்படி சொல்லிட்டு ஏதோ உனக்கு காதல சொல்ல பாப்பாவுமே ஹீரோயின் கிட்ட போய் சொல்றா. அவளும் மறுபடியும் ஆரம்பிச்சு விடுறா. இவளுமே போய் சொல்றா. அப்படி மாத்தி மாத்தி சொல்ல நைட் ஆகிறது. நூனாக்கு டயர்ட் ஆகிறது. சோ ரெண்டு பேர்த்தையுமே மொத்தமா கூப்பிட்டு வச்சு பேசுறா. அப்பா நீங்க சொன்னதா அம்மா கிட்ட நான் 5 டைம் வந்து சொல்லியிருக்கிறேன். அம்மா நீங்க சொன்னதா அப்பா கிட்ட நான் 4 டைம் வந்து சொல்லியிருக்கிறேன். சோ எனக்கே டயர்ட் ஆயிட்டு அதனால எனக்கு பணம் வேணும் அப்படி சொல்லி கேட்கா. அதுக்கு ஹீரோனி சொல்றா பாப்பா என்கிட்ட எங்க காசு இருக்கு உனக்கே தெரியும் இல்ல அப்படி சொல்லும் போது ஹீரோ டக்குன்னு அவனோட கார்டை எடுத்து கொடுத்துட்டு உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கோமா அப்படி சொல்லி கொடுக்குறான். சரி அம்மா அப்பா எனக்கு இன்னொரு ஃபேவருமே நீங்க பண்ணணும். நைட்டு என் கூட தான் தூங்கணும் ரெண்டு பேருமே அப்படி சொல்ல ரெண்டு பேருமே ஒத்துக்கிறாங்க. அடுத்த செகண்டே நூனா ரூமுக்கு தான் வந்திருக்காங்க தூங்க. ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கணும்னு சொன்னதுமே ஆக்வர்டா இருக்கு போல. அப்படியே ரெண்டு பேருமே எனக்கு ஒரு வேலை இருக்குமா அப்படி சொல்லிட்டு தப்பிச்சலான்னு பாக்காங்க. ஆனா பாப்பா விட மாட்டுக்காளே. வெயிட் பண்ணுங்க எனக்கு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்படி சொல்லி எப்படியே கன்வின்ஸ் பண்ணி மொத்தமா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஹீரோயினிக்கு தூக்கமே வர மாட்டேங்குது போல. சோ நம்ம ஹீரோவோ பிசினஸ் ஒர்க்க பாப்போன்னு அவன் எந்திக்க இவளுமே எதுக்கும் எந்திக்கிறா. ரெண்டு பேருமே மோதுற மாதிரி வராங்க. பார்த்தா நூனா இவங்க இப்படிதான் பண்ணுவாங்கன்னு ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸுமே கட்டி போட்டிருக்கா போல. ஐயோ வேற வழியே இல்லைன்னு ரெண்டு பேருமே அங்க தூங்கிறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சிருதா. ஹீரோனிய பாருங்களேன் ஹீரோ மேல கால் போட்டு ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கா. இவளும் முழிச்சிடா. ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமா கத்துறா. கேண்டி இப்படி கத்துற அவனும் கேக்குறான். ஆமா பாப்பாவை எங்க அப்படி சொல்லி கேட்க லாஸ்ட் நைட் அவளுக்கு தூக்கமே வரலன்னு சொன்னா. சோ அவ ரூம்ல கொண்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி அப்ப எதுக்கு மறுபடியும் இந்த ரூம்குள்ள வந்து அப்படி சொல்லி கேட்க நல்லா சுத்தி பாரு இது யாரோட ரூம்னு அப்படின்னு சொல்லி ஹீரோனி கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து ரொமான்டிக்கா டீஸ் பண்ற மாதிரி கிஸ் கொடுக்க வர இங்க ஹீரோனி ரொம்ப நர்வஸ் ஆகுறா. வெளியே யாருமே இவளை கூப்பிடல. ஆனாலும் இவ என்னைய கூப்பிட்டீங்க நான் இங்கதான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறா. இவனும் அடியே என் கையில மாட்டாம போவா அப்படின்னு கை கெட்டினது வாய் கெட்டாம போயிட்டேன்னு திட்டிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் கட் பண்ணா நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல அவங்களும் ஹீரோக்கு பிளைண்ட் டேட் பார்த்து வச்சிருப்பாங்க போல. இப்ப ஹீரோனியும் இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க இந்த பொக்கே எல்லாத்தையும் அப்படி சொல்லி கேட்கா. அவங்களும் எல்லாத்தையும் சொல்றாங்க இப்படி பிளைண்ட் டேட் பார்த்து வச்சிருக்காங்கன்னு. சோ ஹீரோனிக்கு ஷாக் தாங்க முடியல. அதே மாதிரி ஹீரோ கிட்ட இப்பதான் அம்மா சொல்றாங்க போல. அவனுக்கு ஷாக் தாங்க முடியல. சோ இப்போ நூனா இருக்கல்ல அப்பா கிட்ட வந்து அப்பா நீங்க அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போக போறீங்களா? எனக்கு நியூ மம்மிலாம் வேண்டாம் என் மம்மியே காணும் அப்படி சொல்ல அதுக்கு காங்கோ இது குயினோட ஆர்டர்னு சொல்லும் போது அங்கிள் காங் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா இல்லனா வாயிலே குத்தி போடுவேன் அப்படின்னு சொல்ல எங்க ஹீரோ ஹீரோனி பாக்குறான். அவ ஏதாவது சொல்வா அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்வான்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இவன் என்ன சொல்ற அப்படின்னா சரிங்க நீங்க நியூ குயினை செலக்ட் பண்ணிக்கிடுங்க ஆனா என் பொண்ணை மட்டும் நல்லா பாத்துக்கிடுங்கன்னு சொல்ல இதை மட்டும் தான் என்கிட்ட சொல்ல வந்திருக்கியா அப்படி சொல்லி கேட்கா. அவளுமே ஆமான்னு சொல்லிட்டு ஆனா மனசுக்குள்ள நீங்க என்ன மேரேஜ் பண்ணி என் கூட இருந்தா நல்லாதான் இருக்கும் அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்வேன் அப்படி சொல்லிட்டு சரி எனக்கு வேலை இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக ஹீரோ ஹீரோனி போறத பாத்துட்டு இருக்கான். எருமை ஏதாவது சொல்லுதா பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனிய ஒரு 2 மெய்டு வந்து கூப்பிட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோன் தான் குயின் இல்ல ஆயிட்டுல. சோ அதனால மெய்ட் ட்ரெஸ் போட்டு ஒரு இடத்துல கொண்டு நிக்க வச்சிருக்காங்க. அங்க ஒரு 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. இது ஹீரோக்கு பிளைண்ட் டேட்டுக்கு பார்த்து வச்ச பொண்ணுதான். இங்க ஹீரோ அந்த பொண்ணுங்க போட்டோ பார்த்துட்டு யாருமே நல்லா இல்ல கேவலமா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோனி வீடியோ தான் பாக்கான். இந்த காஸ்டியூம் போட்டு அவ எதுக்கு அங்க போய் நிக்கான்னு இவன் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். அதுவே இன்னொரு பக்கம் இந்த 3 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா அரசர் எனக்கு தான் அப்படி சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க. இங்க ஹீரோனிக்கு சிரிப்பு வருது. உடனே எதுக்கு சிரிக்கா அப்படி சொல்லி கூப்பிட்டா இல்ல உங்க வாய்ஸ் நல்லா இருந்துச்சு அதான் அப்படி சொல்லி அப்படியே சமாளிக்கிறா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோமே அங்க வந்துறான். ஹீரோனிய கண்ணாலேயே காமிக்கா நீங்க போங்க நான் சமாளிச்சுக்குவேன்னு. இந்த பொண்ணும் என்னடி கண்ணாலேயே காமிக்கிறா என்னமோ அப்படி சொல்லிட்டு தண்ணி எடுத்து ஊத்த வர ஹீரோ நடுவுல வந்துறான். தண்ணி எல்லாம் நம்ம ஹீரோ மேலதான் விழுந்துருது. இப்ப இவங்களை போட்டு நல்லா திட்ட ஹீரோனியும் நீங்க போயிட்டு வாங்க உங்க ட்ரெஸ் ஈரமாகிட்டுல நான் மேனேஜ் பண்ணிக்கிடுவேன் அப்படி சொல்ல சரி ஓகேன்னு ஹீரோமே போவான். இந்த பொண்ணுங்களோ ஆமா அரசர் ஓ மேல மட்டும் அக்கறை இருக்காங்க அப்படின்னு கேட்க இல்ல அரசர் எல்லார் மேலயுமே அக்கறை இருப்பாங்க அவங்களை பத்தி நான் நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோனை பார்த்தாலே கடுப்பாகுது போல. சோ கேக் எடுத்து ஹீரோனி ட்ரெஸ் மேலே போட்டு விட்டுறா. அவளுமே வாஷ் பண்ண போறாளா அங்க ஹேண்ட் வாஷ்லயுமே ஏதோ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காள்வ ஹீரோனிய பழிவாங்க. நம்ம ஹீரோனி இதை பாக்குறா அவளுக்கு கடுப்பாகுது. தென் ஹீரோமே அங்க வரானா அவனுமே அங்க இருக்கிற ஒரு பாட்டில எடுக்க இந்த பாட்டில எடுக்காதுங்க இதை யூஸ் பண்ணிக்கிடுங்கன்னு இன்னொரு பாட்டில கொடுக்க ஹீரோ அதை போடுறான். நம்ம ஹீரோனிக்கு அப்பதான் யோசனை வருது இதுலயும் ஏதாட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாள்வல அப்படின்னு நினைச்சிட்டு போடாதுங்க அப்படி சொல்லிட்டு கைய வைக்க 2 பேரு கையுமே ஒட்டிக்கிறது. அதுல கம் இருந்திருக்கும் போல. சோ சமைய ஒட்டிக்கிறது. இப்ப பாடி கார்ட்ஸ் கிட்ட தான் கொண்டு காமிக்கிறாங்க. அவங்கள வளைச்சு வளைச்சு பாக்காங்க என்ன பண்ணலான்னு. இங்க ஹீரோனிக்கா இதுதான் சான்ஸ்னு ஹீரோவை வெறிக்க பார்த்துட்டு செம ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவை அவளை தள்ளி விட்டுட்டு பாக்குறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு திங்குற மாதிரி பாத்துட்டு இருக்கியே அப்படி சொல்ல அடேங்கப்பா நீங்க அவ்வளவுக்குள்ள அழகெல்லாம் கிடையாது ஏதோ கொஞ்சம் வேணா அழகா இருக்கா அதுக்காக தான் பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு லூ ஃபேமிலியோட பொண்ணை நீங்க மேரேஜ் பண்ண போறீங்களா அப்படி சொல்லி
கேக்குறா. இவனும் எதை சொல்ல வருவான். அதுக்குள்ள காங்கோ வந்து உங்களை மீட் பண்ண மினிஸ்டர் வந்திருக்காங்கன்னு சொல்லா. ஹீரோனியும் நான் ஃபர்ஸ்ட் ரூமுக்குள்ள போறேன்னு சொல்லி எந்திக்காளா. இங்கதான் 2 பேர் கையுமே நல்லா ஒட்டி இருக்கே. சோ ஹீரோக்கு சம வலிக்குது. எங்கடி போறா அப்படின்னு வா என் கூட சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல போய் நின்னு ஹீரோனிய கீழே தான் ஒளிய வச்சிருக்கான். மினிஸ்டருமே அங்க வந்து ஏதோ ஒரு ஃபைல சப்மிட் பண்ணிடுறாரு. நீங்க போங்க நான் அப்புறம் பார்த்துட்டு எல்லாம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வான். அவரும் போறாரு. பட் ரிட்டன் வராரு. மறுபடியும் ஹீரோனி கீழே ஒளியா. ஹீரோக்கெல்லாம் உயிரை போயிருது. கை சமய வலிக்குது போல. இவரை இப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க தான் மேரேஜுக்கு இப்ப பொண்ணு தேடிட்டு இருக்கீங்கல்ல. சோ என் பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிடுங்க அப்படி சொல்லையுமே ஹீரோனி டக்குன்னு வெளியே வந்துடுறா. அதுக்கு ஹீரோவோ நான் நல்லா திங்க் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்ல அவரும் ஒருபடியா பாத்துட்டு போறாரு 2 பேர்த்தையுமே. சரி அவர் போயிட்டாருன்னு எட்டி பார்க்க அவங்க கை நார்மலா வந்துருது. எப்பரா அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோனோட பாஸ்மே கால் பண்ணி நீ ஒர்க்குக்கு வா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு போனுமே வச்சிராரா. இங்க ஹீரோக்கு இதை கேட்டுட்டு செம ஜெலஸ் ஆகுறான். அப்படியே கோவப்பட்டு போக இவ்வளவு பாஸ் மேல இருக்கிற கோவத்தை இந்த போன் மேலேயே காமிக்கிறா. அடுத்து பாஸ் வீட்டுக்கு போகணும்ல. சோ ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு டோரை வந்து தட்ட அங்க ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. உடனே உள்ள போய் பாக்கா பக்கத்துல நிறைய டேப்லெட்ல செதறி கிடக்குது. இத பார்த்து இவ்வளவு ரொம்ப பதட்டமா ஹீரோவை எழுப்புறா. ஆனாலும் எந்த ரெஸ்பான்ஸ் வரலையே. உடனே ஹீரோனியும் ஹீரோவை திட்டே ஆரம்பிச்சிட்டா. அரசரே நீங்க அரசரா இருந்துகிட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டீங்களே அப்படின்னு. அதுக்கு மேல அவளோ ஹீரோ மேல உட்கார்ந்து செஸ் மேலே போட்டு அப்படி அமுக்குறா. அதுவும் ஒர்க் ஆகல போல. கடைசியா மூச்சு கொடுப்போன்னு கிட்டாக்க வர ஹீரோ கரெக்டா முழிக்கான். அதுவும் இவ இப்படி வரத பார்த்துட்டு அப்படியே கத்திட்டு தள்ளி விட்டுறான். இங்க ஹீரோனியும் அரசரே எந்திரிச்சிட்டீங்களா எதுக்கு இப்படி பாய்சனான டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்க அட எனக்கு தூக்கம் வரல அதனால நான் தூக்க மாத்திர 2 டேப்லெட் போட்டேன் அப்படி சொல்ல ஐயோ நான் ரொம்ப பதறி போனேன் தெரியுமா நீங்க செத்து போயிட்டீங்களா அப்படின்னு. ஆமா நான் எதுக்கு சாகணும் நான் தான் இங்க அரசரு அப்படி சொல்லிட்டு அவ உட்கார்ந்துருக்க போஸை இப்பதான் பார்க்காம போல. ஃபர்ஸ்ட் எந்திடி அப்படி சொல்ல அவளுமே எந்திரிச்சிட்டு சரி அரசரே நான் பாஸ் வீட்டுக்கு ஒர்க்குக்கு போறேன் அப்படி சொல்ல ஆமா நூனா கிட்ட சொல்லிட்டு போறியா அப்படி சொல்லி கேட்க இல்லங்க நீங்களுமே சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே நூனா அங்க வந்துடா. ஹீரோ கிட்ட கெஞ்சி கேக்குறா நூனா கிட்ட மட்டும் சொல்லிடாதுங்கன்னு. ஆனா நூனாக்கு தெரியுதா அம்மா வேலைக்கு போறாங்கன்னு. அதுக்காக அம்மா உனக்கு என்ன தோணுதோ நீ அங்க போ நான்லாம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ தான் எனக்கு கிரேட் மம்மின்னு சொல்லா. எங்க ஹீரோக்கு ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியே வேலைக்கு போறாளா. அவ போறாளா மேல நின்று ஹீரோ நூனாமே பார்த்து தான் இருக்காங்க. இப்போ நூனா என்ன கேட்க அப்படின்னா அப்பா அம்மா போறாங்கல்ல நீங்க மிஸ் பண்ணுவீங்களா இல்லையா அப்படி சொல்லி கேட்க இல்லங்கிறான். சரி அப்போ எங்க அம்மாவோட பாஸ் இருக்காங்கல்ல அவங்க எங்க அம்மா மேல கண்ணா இருக்காங்க. சோ அவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கேன். அப்போ எனக்கு நியூ டேடியுமே கிடைச்சிருவாங்க அப்படி சொல்ல அப்போ இப்ப இருக்கிற டேடி உனக்கு பிடிக்கல சொல்லி கேட்க அதெல்லாம் கிடையாது நீங்க எனக்கு ஒரு புது மம்மி கொண்டு வர போறீங்களா. சோ நான் எனக்கு புது அப்பாவை கண்டுபிடிச்சா என்ன தப்பு அப்படி சொல்லி கேட்க அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. சரி குட் லக் நியூ டேடி வரதுக்கு அப்படியே கடுப்புலயே சொல்லிட்டு போக தென் அடுத்த நாள் லூ ஃபேமிலி வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோ வரான். இங்க நிக்கல்ல இதுதான் பாஸோட தங்கச்சி. இவளோட நேம் வந்து ஜெனி. இப்ப ஹீரோ பார்த்துட்டு என்னோட ஃபியான்சி அப்படி சொல்லி பேச போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோனிமே இருமுறாளா. என்னாச்சுன்னு பார்த்துட்டு போய் பார்க்கான். அதுல ரத்தமா வந்திருக்கு. இத பார்த்துட்டு வா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு இழுக்கா. எனக்கெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவ வரமாட்டுக்கா. அப்படியே 2 பேருக்குமே கொஞ்சம் வாக்குவாத மாதிரி போகுது. இவ்வளவு சொல்றா ஜஸ்ட் த்ரோட் பெயின் தான் இப்படிதான் இருக்கும் மத்தபடி ஒண்ணும் இல்லைங்கிறா. இருந்தாலும் ஹீரோக்கு மனசே கேட்கல போலாம். அங்க இருக்கிறவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த லேடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவன் அங்க போய் உட்காரானா. இந்த ஜெனியா ஹீரோ கிட்ட போய் உட்கார்ந்து நமக்கு தான் சின்ன வயசுலயே பேசி வச்சிருக்காங்களா சோ நெக்ஸ்ட் வீக்கே மேரேஜ் வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்ல யாரடா இவ மொக்க போட்டு தாக்குறாளே அப்படின்னு. ஆமா நமக்கு சின்ன வயசுல பேசி வச்சிருக்காங்களா எனக்கெல்லாம் ஞாபகம் இல்லையே அப்படி சொல்லி கேட்கா. அதெல்லாம் பெரியவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சமாளிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த பாஸ் இருக்காங்களா அவங்களோ ஏ ஹீரோனி நீ என்ன நினைக்கிறா நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் பத்தி அப்படி சொல்லி கேட்கா. இங்க ஹீரோனியும் என் புருஷ மேரேஜ் என்கிட்டே கேக்குறீங்களா அப்படி சொல்லி பாத்துட்டு இருக்கா. இங்க ஹீரோவை பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர் தான் சொல்ல போறான்னு ஆர்வமா எதிர்பார்க்கறான். அவளோ ஐயோ பாஸ் நான் இந்த வீட்டு மேடு இந்த முடிவுலாம் நான் எடுக்க கூடாதுன்னு சொல்லி சமாளிக்கிறாளா. இந்த ஜெனியோ ஹீரோனி கிட்ட மேரேஜுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நீ தான் பண்ணணும் அப்படி சொல்லும் போது ஹீரோனியே கொஞ்சம் ஷாக் ஆகி நானா அப்படி சொல்லி கேட்டுட்டு சரி ஓகே நானே பண்றேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போலான்னு பாக்கா. இந்த பாஸ் வேற ஹீரோனி எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது சோ என்னோட ரூமுக்கு வந்து எனக்கு மசாஜ் பண்ணி விடுன்னு சொல்லலாம். இவ்வளவு மனசுக்குள்ள ஏழ்ரை வேற இழுத்து விட்டானே என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு அவ பயந்து ஹீரோவை பாக்கா. இங்க ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியல. அப்படியே காண்ட்லயே வெளியே போறான். நெக்ஸ்ட் சீனை கட் பண்ண அடுத்த நாள் காங்கோ ப்ளூ ஃபேமிலிக்கு வந்து நாளைக்கு நடக்க போற என்கேஜ்மெண்ட்டுக்கு அரசர் வர மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் வந்துட்டு சோ அப்புறம் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வந்த பிறகுதான் இந்த என்கேஜ்மெண்டே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த ஜெனிய ரொம்ப காண்டாகுறா. இங்க இருக்கிற எல்லாருமே என்னைய பத்தி சிரிப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்குதான் அரசர் உங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு காமிக்கிறாங்க. இவ அதெல்லாம் வாயை பொழுது பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் காங்கோ ஹீரோனி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும் அப்படி சொல்லி வர சொல்லிருப்பான். அவளுமே அங்க வந்துடுறா. 2 பேருமே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் போது
காங்கோ ஹீரோனி கிட்ட சாரி கேட்டுட்டு அப்படியே கழுத்துல அடிச்சு போட்டுட்டு அவளை கூப்பிட்டு போயிடான். தென் ஹீரோனியே இப்ப கண் முழிச்சு பாக்காளா, பக்கத்துல நம்ம ஹீரோமி நிக்கான். அதுவும் ரெட் கலர் துணியை வேற கட்டிட்டு இருக்கானா. ஹீரோனி இதை பார்த்துட்டு தப்பா நினைச்சுக்கிறா. ஐயோ அரசரே, உங்க ஃபியான்ஸுக்கு பதிலா என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க போல, நான் உங்க ஃபியான்ஸை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓட பாக்காளா. ஹீரோவை இவளை பிடிச்சு வச்சுட்டு இவளை எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்திருப்பாங்களோ அது எல்லாத்தையுமே சொல்றான். அதாவது ஹீரோக்கு ஏதோ ஒரு எனிமையால அவன் கண்ணுல பாய்சன் பட்டு கண் பார்வை போயிட்டு, சோ இத பத்தி வெளியே சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா ஹீரோ ஒரு அரசரு. அதனால ஹீரோனி கிட்ட மட்டும் சொல்லி ஹீரோவை டேக்கர் பண்றது, அதுக்கப்புறம் ஹீரோக்கு நிறைய ஒர்க் எல்லாம் வரும் இல்லையா, சோ அதெல்லாம் பக்கத்துல இருந்து சொல்றது. அதுக்காக தான் ஹீரோனி இங்க கூப்பிட்டு வந்திருப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோனி கிட்ட சொல்ல அவளுக்கு வேற வழி இல்ல, சரி ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப இவங்க அரண்மனையில இல்ல, வேற ஒரு வேர் ஹவுஸ்ல தான் இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோனி ஹீரோக்காக சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்க வருவாளா. அப்போ ஆமா இவருக்கு தான் கண் தெரியாதே, நாம எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அவ அப்படியே எந்திரிச்சு நின்னு சாப்பாடுன்னு சொல்லா. நம்ம ஹீரோவோ ஃபர்ஸ்ட் நீ எனக்கு மரியாதையே தா சரியா, நான் பிளைண்டா மட்டும் தான் இருக்கேன், ஆனா எனக்கு காது மைண்ட் எல்லாமே நல்லதான் இருக்குன்னு சொல்ல. அப்போ ஓகே நான் என்ன செய்யணும் நீங்க கண்டுபிடிங்க பாப்போம் அப்படி சொல்லிட்டு சின்ன பிள்ளைத்தனமா செஞ்சுட்டு இருக்கா. ஹீரோ அதையுமே கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோவா அந்த ஆம்ப்ளேட் எடுத்து சாப்பிட்டு போவான். அப்போதான் ஹீரோனிக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, சமைக்கும் போது அந்த ஆம்ப்ளேட்டை தான் ஹீரோனி கீழே போட்டிருப்பா, அதையும் தட்டில் எடுத்து வச்சுதான் கொண்டு வந்திருப்பா. இப்போ ஹீரோ அதை தான் எடுத்து சாப்பிட போவானா. அரசரே அதை சாப்பிடாதுங்க, என்னன்னு பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா அதை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. இவனுக்கு கண்ணு தெரியாதுல்ல, எது எதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவளும் அது எதுன்னு சொல்ல அவனும் ஒரு கட்டத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகிறான். அதுக்கு மேல இவளோ உங்களுக்கு அறிவே இல்ல அப்படி சொல்லி நல்லா திட்டுறா. இவன் சாப்பிட்டானே என்னன்னு கூட தெரியல. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே படியில வரும்போது பேசிட்டு வராங்களா. அப்போ ஹீரோவை சிலிப்பாக்கி கீழே விழ போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோனி பிடிச்சிடா. ரெண்டு பேருமே கொஞ்சம் நர்வஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனிய ஃபைலை ரீட் பண்ணதை கூப்பிட்டு வந்திருக்கான். அதாவது இவனுக்கு நிறைய ஃபைல் வந்திருக்கும், அதுல சைன் வேற போட வேண்டியிருக்கான். ஸோ அந்த ஃபைல்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரிஞ்சதானே இவன் சைன் போட்ட கரெக்டா இருக்கும். ஸோ அதனால அதை ரீட் பண்ணதை நம்ம ஹீரோனி கூப்பிட்டு வந்திருக்கலாம். நிறைய இருக்கு. நம்ம ஹீரோனியை வாசித்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டா, அதுலேயே தூங்கிடுறா. ஹீரோ பார்க்க சரி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க போயிடறான் ரூமுக்கு. இவ்வளவு சடனா எந்திக்கிறா. ஹீரோ வேற இல்லையா, அப்போ ஒர்க்லாம் முடிஞ்சிட்டுப்பா அப்படின்னு ரொம்ப ஜாலியா போறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோனி என்ன பண்றா அப்படின்னா ஹீரோ கண்ணில் இருக்கிற ரெட் கலர் துணியை எடுத்து விட்டுட்டு இவ காமெடியா ஒண்ணு மாட்டி விட்டுறா. இதுதான் நல்லா இருக்கு அழகா இருக்கு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம்ல ஒருத்தவங்க வந்து நான் கிளாத் கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லி ஹீரோனி கிட்ட கொடுக்கா. ஹீரோனி அதை வாங்கிட்டு இங்க ஹீரோ கிட்ட வரலா. இவரும் ஹீரோனி பார்த்துட்டு நான் ஒண்ணு புதுசா பாக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆமாங்க நான் இப்பதான் சேர்ந்தேன், நான் ஒரு மெய்டு இங்கதான் வேலை பார்க்கேன், இதுதான் என்னோட ஹஸ்பண்ட், நான் அவர் மேல ரொம்ப லவ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ கண்ணில் துணி கட்டி இருக்கான்ல, அதனால இது அரசர்னு இவனுக்கு தெரியல போல. அவர் இப்ப என்ன சொல்றான்னா உன்னோட ஹஸ்பண்ட் உன் மேல லவ் வைக்கலனா நான் அவனுக்கு டீச் பண்றேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கயிறு எடுத்து நல்லா கட்டி வைக்கிறாங்க ஹீரோவை. இப்ப கட்டி முடிச்சுட்டு என்ன சொல்றான் அப்படின்னா என்னோட வேலை முடிஞ்சிட்டு நீ தான் பாத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக இங்க ஹீரோனிக்கு அவ்வளவு சந்தோஷம். அத போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறா. இவனும் ப்ளீஸ் பொண்டாட்டி கழுத்தி விடு அப்படி சொல்லி கேட்கா. இவ்வளவு கொஞ்சம் ஷாக் ஆகுறா. என்ன சொன்னீங்க அரசரே திரும்பி சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்கா. ப்ளீஸ் கழுத்தி விடு அப்படி சொல்லும் போது இவளுமே அதை கழுத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் நைட்டு ஹீரோட போட்டோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அரசருக்கு தான் ஏதோ ஆபத்து போல அப்படின்னு நினைச்சிட்டு மாப்பிளாம் தூக்கிட்டு ஹீரோ கிட்ட வந்துடுறா. நீ எதுக்கு இங்க வந்த அப்படி சொல்லி அவன் கேட்கான். ஐயோ கொஞ்சம் அமைதியா இருங்க, யாரோ ஒருத்தவங்க வாராங்க அப்படி சொல்ல யாரு வரா அப்படி சொல்லி ஹீரோ பேசிட்டே இருக்கானா. இவ்வளவு சொல்லி பாக்குறா, அமைதியாவே இருக்க மாட்டுக்கான். உடனே இவ கிஸ்ஸும் கொடுத்துடுறா. அங்க வந்தது வேற யாருமே இல்ல, காங்கு தான். காங்குமே இதை பார்த்துட்டு மிஸ் ரூரு ஹீரோ தான் பிளைண்டே, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி சொல்லி கேட்கா. இங்க ஹீரோவோ ஆமா இவ தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி மாட்டி விட அதுக்கு காங்கோ லைட்டா திட்டுறானா. ஹீரோ தான் சரி அவ ரூமுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். அவளுமே மாப்ப எடுத்துட்டு குடுக்குடுன்னு ஓடி வரா. வெளியே வந்து ஹீரோ கிஸ் கொடுத்துருப்பான் இல்லையா, அதை தொட்டு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுமே அப்படிதான் ஃபீலிங்கோட இருக்கான். இங்க காங்கோ ஏதோ சொல்ல வருவாரு. அதுக்கு ஹீரோவோ அது எப்படி பொண்ணுங்க உதடு மட்டும் இவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படி சொல்லி கேக்குறான். இவருக்கு ஒண்ணும் புரியல. என்ன தரசரு அப்படி சொல்லிட்டு நிக்கிறாரு. நெக்ஸ்ட் டே விடியுதா. ஹீரோனே தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ தான் வந்து எழுப்புறான். இவ வேற ஹனின்னு கொஞ்சிக்கிறான், அவன் வேற ஒய்ஃப்னு கொஞ்சிக்கிறான். அப்படியே அவ கிஸ் கொடுக்க வரா. இங்க ஹீரோ வேற ஏ பைத்தி என்னடி பண்ணிட்டு இருக்கா, இப்படிலாம் பண்ண வர அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கானா. அப்பதான் அவ முழிக்கே செய்யறா. இவ்வளவு நேரம் இவ கனவு கண்டிருப்பா போல. அவளுக்கும் என்ன பேசுன்னு தெரியல, ரொம்ப ஆக்வர்ட் ஆகிக்கிறா. அங்க இருக்கிற பில்லோவை எடுத்து மூஞ்ச மறைச்சிக்கிறா. இவனுக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் வருது. அவளை ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. இவன் எதுக்கு இங்க வந்திருப்பான் அப்படின்னா அவங்க பாஸ் வீட்டுக்கு வேலைக்கெல்லாம் இனிமே போக கூடாது, அங்க போய் சொல்லிட்டு வரும் அப்படி சொல்லி கூப்பிட்டதான் வந்திருப்பான். அவளுமே 1008 கொஸ்டின் கேட்கிறா. அரசரோட ஆர்டரை நீ கீப் அப் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவனுமே போயிடறான். இவனுக்கு கண் பார்வையுமே வந்துட்டு இப்ப அந்த லோ ஃபேமிலி வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. பாஸ்
பாஸ் கிட்ட ஹீரோ சொல்றான், ஹீரோனி என் ஃபேமிலில ஒருத்தி, அது மட்டும் இல்ல என் பொண்ணோட அம்மா அப்படி சொன்னதுமே இவர் வேற அரசருக்கு தண்ணி கொடுக்கலான்னு ஊத்திட்டு இருப்பாரா. இதை கேட்டு ஷாக் ஆகி அதுலயே கவுத்துறாரு. ஹீரோனியும் பழக்க தோஷத்துல அதை தொடைக்க போக ஹீரோவை கண்ணாலே காமிக்கா, நீ என் பொண்ணோட அம்மாடி, இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. இவளும் கண்ணாலே காமிக்கா, நான் இன்னும் ரிசைனே பண்ணலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அந்த கான்ட்ராக்ட்ல 100 மில்லியன் கொடுக்கணும் இல்லையா, சோ அதையும் கொடுக்கறான். இங்க ஹீரோனிக்கு மனசு கேட்கல, 100 மில்லியன் சும்மா அவங்க கிட்ட போகுதேன்னு ரொம்ப ஏக்கமா பாத்துட்டு இருக்க அந்த காசையே. இப்போ ஹீரோவா அவங்க கிட்ட, உங்க தங்கச்சி கிட்ட சொல்லிருங்க நான் மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன் உங்க தங்கச்சி அப்படி சொல்லிட்டு அவன் போயிடறான். இவளுமே ஹீரோ பின்னாடி போய், அப்போ எனக்கு வேற ஒரு ஜாப் நான் தேடிக்கிறேன் அப்படி சொல்ல, நீ ஜாப்புக்கே போக கூடாது நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன வேற ஜாப் தேடிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு, நான் உனக்கு ஒரு ஜாப் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், அது எனக்கு தான், என்னோட டெய்லி லைஃப்ல நான் என்னெல்லாம் பண்ணுவேனோ அதெல்லாம் நீ பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் சரி ஓகேன்னு சொல்லிடுறா. அடுத்த நாள்ல இருந்து ஹீரோக்கு என்ன பிடிக்கும், தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வான் எல்லாத்தையுமே இவ தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக அங்க இருக்கிற மேடுலாம் நிறைய ஃபைல் வந்து கொடுக்குறாங்க. ஹீரோனிக்கு அதை பார்த்துட்டு அவ்வளவுதான், என்ன ஒருத்தனுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும், அவனை பத்தி நம்ம இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கா. இந்த மேடோ, இதெல்லாம் கொஞ்சம் தான், நாளைக்கு நாங்க இன்னுமே கொண்டு வருவோம், சோ இதெல்லாம் மனப்பாடு பண்ணி வச்சுக்கோ, நாங்க அதை கொண்டு வரோம் அதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு போறாங்க. ஹீரோனிக்கோ, யாருடா இவன், கடவுளே நரகத்துல கொண்டு என்ன போட்டுட்டீங்களே அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கா. அதுவே இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோ வெளியே போயிட்டு ரொம்ப டயர்ட்ல வந்து படுத்து கிடக்கான். ட்ரெஸ் வேற அவுத்து விடுங்கிறான். ஹீரோனி தான் பக்கத்துல இருக்கான்னு நினைச்சிட்டு இவன் சொல்லிருப்பான், பட் வேற ஒரு மேடு தாங்க நின்னு அப்படியே சிரிச்சிட்டு வந்து அவுக்க வர நம்ம ஹீரோ பாத்துறான். பார்த்து நல்லா திட்டி விட்டுட்டு ஹீரோனி எங்க இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவளை பார்க்கதான் வாரான். இங்க அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா நல்லா சொல்லு வடிச்சு தூங்கிட்டு இருக்கா. இத பார்த்த ஹீரோக்கு சமக்கோ வருது. எழுப்பி பார்க்க, ஆனா எலும்பு மாட்டுக்கால. டக்குன்னு டேபிள தட்டியுமே ஐயோ போகும் வந்துட்டு அப்படி சொல்லி எந்திக்கா. சைட்ல ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு, அரசரே நீங்களா எதுக்கு இங்க வந்தீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது நல்லா சொல்லு வடிச்சு மட்டும் தூங்க தெரியுது, ஒரு வேலையை கொடுத்தா அது உருப்படி செய்ய தெரியல அப்படி சொல்லி நல்லா திட்ட. இவளும் அமைதியா கேட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுதா, ஹீரோனியே ஹீரோ ரூமுக்கு தான் வந்திருக்கா. நேத்து நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், என் தூக்கத்துக்கு எடுத்து விட்டால, இன்னைக்கு எப்படி பண்றேன் பாரு அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரோல் அரசரை கரெக்டான டைமுக்கு எழுப்புறது அப்படின்ட்டு அரசரே கூப்பிட்டு பாக்கா. ஹீரோ எந்த ரெஸ்பான்ஸ் தரலையா, அப்படியே காது கிட்ட வந்து கத்தி கூப்பிடுறா. இவனும் ரொம்ப பயந்துட்டு, என்னடி உனக்கு பிரச்சனை, காலங்காத்தால என்ன வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கே அப்படி சொல்லி கேட்க, இல்ல அரசரே நீங்க தான் நேத்து சொன்னீங்க வேலையை கரெக்டா செய்யணும், அதனாலதான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போடி ஃபர்ஸ்ட் வெளியே நான் தூங்கணும் அப்படி சொல்லிட்டு கடுப்புலயே படுக்க. இவளுக்கு அவ்வளவு சந்தோஷம், வெற்றிகரமா ஒன்னு செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு அல்பத்தனமா சிரிச்சிட்டு இருக்க. அடுத்தது வந்து ஹீரோக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பெல்ட் எல்லாம் மாட்டி விடணும் போல. இவளுமே பெல்ட்டை டைட்டா பிடிச்சு இழுக்கிறா பாருங்க. அவ்வளவுதான், ஹீரோக்கு உள்ள இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துடும் போல, அப்படி வலிக்குது. ஹீரோனிய பார்த்துட்டு, ஏன் நான் உனக்கு என்ன கொடுமைடி பண்ணேன், ஏன் இப்படி என்ன சித்திரவதைப்படுத்துற அப்படி சொல்லி கேட்க, ஐயோ அரசரே தெரியாம பண்ணிட்டேன் சாரி, லூனா பெல்ட் ஈஸியா இருக்கும், உங்க பெல்ட் ஹார்டா இருந்துச்சா, அதான் கொஞ்சம் ஃபோர்ஸா இழுத்தேன், அது இப்படி ஆகும்னு நினைச்சு பார்க்கல அப்படி சொல்ல, பேசாம போ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு லூனா ரூம்ல வந்து தான் படுக்க வாரா. உங்க அப்பா ரொம்ப மோசம், என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு தூங்கிரா. அங்க ஹீரோமே ஹீரோனியை தேடி தான் வந்திருப்பான் போல. அப்பா அமைதியா இருங்க, அம்மா தூங்குறாங்கன்னு சொல்ல, இப்போ உங்க அம்மா எனக்காக வேலை பார்த்துட்டு இருக்கா, அதனால என்னோட ரூம்ல தான் தூங்கணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோனை தூக்க வர, அப்பா தூக்காதீங்க நீங்களுமே என்னோட ரூம்ல தூங்குங்க அப்படி சொல்ல, இவனுக்கும் செம ஹாப்பி, ஓகேன்னு டீல் போட்டுக்கிறான். தென் அடுத்த நாள் ஆகுது, ஹீரோவை மீட் பண்ணி பேசணும்னு இந்த ஜெனியோ ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்கா. அங்க ஹீரோமே வாரான். இவ பக்கத்துல உட்கார கூடாதுன்னு கொஞ்சம் தள்ளி போய் உட்காரான். இவ விட மாட்டுக்காலே பக்கத்துல போய் ஒட்டிக்கிட்டே இருந்துக்கிறா. அது மட்டுமா குழஞ்சு வேற பேசிக்கிறா. அப்பம் பார்த்து நம்ம நூனா பாப்பாவோ அப்பா அப்படி சொல்லி கூப்பிட்டு ஹீரோ மடியிலே வந்து உட்காந்துக்கிறா. இவள கொஞ்சம் அதிர்ச்சியா தான் பாத்துட்டு இருக்கா. இவன் அண்ணன் இவ கிட்ட சொல்ல போல, ஹீரோ சொல்ல இருப்பான் இல்லையா, ஆனா அவன் சொல்லாம விட்டு இருக்கான். இப்ப ஹீரோவும் நூனா கிட்ட, அப்பா பிறகு உன் கூட வந்து விளையாடுறேன், நீ போய் விளையாடு அப்படி சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட கூப்பிட்டு போய் சொல்லிடுறான். அவளுமே கூப்பிட்டு போயிடா. இவளோ ஹீரோனி எதுக்கு இங்க இருக்கா, அவ குழந்தை எதுக்கு ஒண்ணு அப்பான்னு கூடுது அப்படி சொல்லி கேட்க, அது என்னோட குழந்தை, ஹீரோனி தான் அந்த குழந்தையோட அம்மா அப்படி சொல்ல, அதுக்கு இவளோ அரசே அவங்க 2 பேர்த்தையும் வெளியே துரத்தி விட்டுருங்க, உங்க ஸ்டேட்டஸ்க்கு அவங்க ஒருத்தே கிடையாது, என்ன மேரேஜ் பண்ணிக்கிடுங்க, நான் தான் ஒருத்த அப்படி சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம், அரசர்கிட்டயே இப்படி பேசுறா, உன்னால நான் மேரேஜ் பண்ண முடியாது, பேசாம இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படி சொல்ல, இவ்வளவு சம கோவத்துல வெளியே போறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனே ஹீரோ மீட் பண்ணி தான் பேச வந்திருக்கிறா. இப்ப என்ன சொல்றா அப்படின்னா, என்னாலதான் உங்களுக்கும் ஜெனிக்குமே ப்ராப்ளம் வருது, சோ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன், நான் சிங்கிள் மாம் தான், என்னோட குழந்தைய நான் பாத்துக்கிடுவேன் அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவரா டைலாக் விட, இவனும் அதை கேட்டுட்டு, ஏ நீ பேசுறது ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு, நான் தான் முன்னாடி குத்துக்கலாட்ட இருக்கேன்ல, இன்னும் சாகலல்ல, அது எப்படி நீ சிங்கிள் மாமா ஆவா அப்படி சொல்லி கேட்கா. சாரி அரசரே தெரியாம சொல்லிட்டேன், ஆனாலும் நான் ஜெனி கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்ல, அங்கெல்லாம் நீ போக வேண்டாம், அவன் என்ன சொன்ன தெரியுமா, லூனா பாப்பாவே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி சொல்ல, அப்போ நீங்க இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடுவீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது இவனும் ஒன்னு யோசித்து
யோசித்து பாக்குறான். அதாவது அம்மா சொல்லியிருப்பாங்க லூனா பாப்பா ஓகே தான், பட் குயினுக்கு அந்த ஜெனியை தான் நீ செலக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோனை இழுத்து அப்படியே கிஸ் கொடுக்குறான். ஹீரோனையும் அரசரே நீங்க என்ன பண்றீங்க அப்படி சொல்லி கேட்க, இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, எனக்கு லவ்வரா நடி, அப்பதான் அந்த ஜெனி கூட இருக்கிற என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் ஓகே சொல்லிடுறா. இப்போ மேடு அங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்களா, அதனால ஹீரோவோ மறுபடியும் ஹீரோனுக்கு கிஸ் கொடுக்க இந்த மேடுக்கு ஜெனி காசு கொடுத்து ஹீரோயினி என்ன பண்றாங்க எல்லாத்தையுமே வேவ் பார்த்து இவகிட்ட சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஹீரோ இவங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாதுன்னு இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இருக்கல, ஹீரோவை தான் பார்க்க வந்திருப்பா. உன்னை வேலை விட்டு தூக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆமா அரசரே எதுக்கு என்ன தூக்கினீங்க அப்படி சொல்லிட்டு 1008 கொஸ்டின் கேட்டுட்டே வாரா. அப்படியே கீழே விழுந்துரா. ஹீரோ தான் தூக்கி விடலான்னு கையை கொடுத்துட்டு, என்ன பாரு நீ எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் வேலையில சேர்த்துக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்ல அவளை கை கொடுக்காம, அப்போ என்னை வேலை விட்டு தூக்குனீங்க இல்லையா, சோ காம்பன்சேஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவை கண்டுக்காமலே போயிடான். இவ்வளவு இங்க இருந்து கத்திட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே மேட் வீடியோ எடுத்துட்டு அந்த ஜெனிக்கு தான் அனுப்புறாங்க. இது எல்லாம் ஆக்டிங் தான் போட்டிருப்பாங்க போல நம்ம ஹீரோ ஹீரோயினி. இப்போ இந்த ஜெனியை இதை பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து இங்க நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஹீரோயின் கிட்ட பேசணும்னு வர சொல்லியிருப்பான் போல. அவளும் வாரா. வந்துட்டு என்ன சொல்ற அப்படின்னா, எப்படி இருந்துச்சு என்னோட ஆக்டிங் அப்படி சொல்லி கேட்க, உனக்கு எவ்வளவு தைரியம் அரசர் முன்னாடி இப்படி பேசுறியே, நீ என்கிட்ட க்ளோஸா வந்து இந்த குயின் பதவி அடைய ஆசைப்படுறியோ அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா திட்டி விடுறான். என்னடா நல்லா தான் பேசிட்டு இருந்தா இவனுக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம நினைப்போம் அப்படிதானே. அதே டவுட்ல தான் ஹீரோனி ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. அவன் ரொம்ப ரூடா திட்டி விடுறானா. இவளுக்கும் மனசெல்லாம் புண்ணாகிறது. பிகாஸ் ஹீரோவை இவ ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனா இவன் திட்டுறத பார்த்துட்டு, ஆமாங்க உங்களுக்கு நான் தகுதியே கிடையாது, தெரியாம நான் பேசிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவ ரொம்ப அழுதுட்டு அந்த ரூமை விட்டு போக, அவ போன பிறகுதான் நமக்கு காமிக்காங்க ஹீரோ அம்மா வந்து லைன்ல இருக்காங்க போல. அவங்க தான் இப்படி பேச சொல்லியிருக்காங்க. இப்போ ஹீரோவோ அம்மா உங்களுக்கு சந்தோஷமா அப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஹீரோன் கிட்ட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கான். நம்ம நூனா பாப்பாவோ பதட்டமா ஓடி வந்து, அப்பா அம்மா லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, எனக்கு அம்மாவை கண்டுபிடிச்சு தாங்க அப்படி சொல்ல இவனும் அதை வாங்கி பார்த்துட்டு இருக்கான். அதுல நூனாவை நல்லா பாத்துக்கிடுங்க, உங்களுக்கு நான் ஒருத்தி கிடையாது அரசரே, எனிவே வாழ்த்துக்கள் அப்படி சொல்லி போட்டிருக்கு. இதை ரீட் பண்ணிட்டு பாப்பா கிட்ட, நீ கவலைப்படாத அம்மாவை நாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஆறுதலா பேசி அனுப்புறான். அதுக்கப்புறம் காங் கிட்டமே ஹீரோனை தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அவனுமே இப்ப தேடி பார்த்துட்டு ஹீரோ கிட்ட எங்க தேடியும் கிடைக்கலன்னு சொல்ல, சரி ஓகே அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு பின்னாடி யாருமே வர வேண்டாம்னு சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோனி எங்க வந்திருப்பா அப்படின்னா, முன்னாடி நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாத போது இவங்க ரெண்டு பேருமே ஒரு பேலஸ்ல இருந்திருப்பாங்க இல்லையா, சோ அங்கதான் வந்திருப்பா. அதோட கீ நம்ம ஹீரோனி கிட்ட தான் உண்டு, ஹீரோ தான் கொடுத்திருப்பான். சோ அந்த பிளேஸ்க்கு தான் வந்திருக்கிறா. அங்க இருக்கிற ஒயின் எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு நல்ல போதையில கிடக்குறா. ஹீரோமே அங்க வந்து எழுப்புறான், என்னடி பண்ணி வச்சிருக்கிறா, என்னோட காஸ்ட்லியான ஒயினை தூக்கி இப்படி குடிச்சிருக்கே அப்படி சொல்லி கேட்கும் போது, ஆமா நீ யாரு, இந்த ஒயினுக்கு வேணா நான் காசு தர சொல்லிட்டு கார்டெல்லாம் கொடுக்க, ஏண்டி உன் முன்னாடி யார் நிக்காங்க கூட தெரியாம அந்த அளவுக்கு குடிச்சிருக்கே, ஃபர்ஸ்ட் தெளிவா பாரு என்ன அப்படி சொல்ல அவளை பார்த்துட்டு மெங் தானே அப்படி சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் அரசரை நேம் வச்சு கூப்பிடுறீ அப்படி சொல்லி திட்டா. இவ்வளவு ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ எது கழறியாமா அப்படி சொல்லி கேட்க, இங்க வலிக்குது அப்படி சொல்லிட்டு ஹார்ட்ல கை வச்சு காமிக்க, அங்க எதுக்கு வலிக்குதாமா அப்படி சொல்லி கேட்க, நான் எவ்வளவு லவ் பண்ணேன் தெரியுமா, ஆனா நீ என்ன பண்ணா லவ்வே பண்ணல, உனக்கு நான் ஒருத்தே கிடையாது அப்படி இப்படின்னு எப்படி திட்டினா, ஆனா கிஸ் மட்டும் எனக்கு கொடுத்துக்கிட்டா, அதுவும் நீ எப்படி கொடுத்தா தெரியுமா அப்படி சொல்லிட்டு இவ கண்ணத்துல கிஸ் கொடுத்து விடுறா. அவனும் சொல்றான், நீ தப்பா நினைச்சுக்கிட்டா நான் உன்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படி சொல்லிட்டு இவனும் எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது ஹீரோனி தான் ரொம்ப போதையில இருக்கா இல்லையா, சோ டக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோவை கிஸ் பண்ணி நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே விடிதான் ஹீரோனி இங்க தண்ணி தண்ணின்னு கேட்க ஹீரோ தான் எடுத்து கொடுக்கான். அவளை குடிச்சிட்டு, ஆமா நம்ம கைதான் இங்க இருக்கு, யார் தான் எடுத்து தந்தாங்கன்னு பக்கத்துல பார்த்தா ஹீரோ அப்படி கத்துறா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவா இருந்தோம் அப்படி சொல்லி கேட்க, ஆமா 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எப்படி நீ ஃபோர்ஸ் பண்ணியோ அதே மாதிரிதான் இப்பவும் ஃபோர்ஸ் பண்ண அப்படி சொல்லும் போது நானா அப்படி சொல்லி கேட்க, ஆமாங்கிறான். டக்குன்னு ஓடிரா. ஹீரோ ஹாப்பியா தான் இருக்கான். அப்புறம் ஹீரோவை ட்ரெஸ் மாட்டிட்டு இருக்கானா, அவன் நெஞ்சில வர நிறைய மார்க்கா இருக்கு. இது என்னன்னா ஹீரோனி கையில நிறைய நகை இருக்கும் போல, நேத்து நல்லா புரண்டி இருக்கா. சோ இப்போ ஹீரோனி கிட்ட வந்து உன் கையில உள்ள நகத்தை ஃபர்ஸ்ட் கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணிக்கிடுறான். அடுத்து நம்ம ஹீரோ ஹீரோனியுமே படியில நடந்து வராங்களா. ஹீரோனி கீழே விழ போக ஹீரோ பிடிச்சிடான். அப்படியே பார்த்துட்டு நிக்காங்களா. பாப்பாவோ அப்பா அம்மா ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் காணோம், இங்க ஒருத்தி நிக்கேன் தெரியுமா அப்படி சொல்லி கேட்ட பிறகுதான் நவுல்றாங்க. ஹீரோவோ நூனா கிட்ட இப்ப என்ன சொன்னீங்க அப்படி சொல்லிட்டு பாப்பா கிட்ட பிளே பண்ணிட்டு இருக்க போது இதை எல்லாத்தையுமே அங்க ஹீரோவை மீட் பண்ண வந்து ஜெனியுமே பார்த்து காண்ட்லயே போறா. கட் பண்ண இந்த ஜெனி இருக்கல்ல, ஹீரோனோட ஸ்டெப் பத்திர கூப்பிட்டு ஹீரோனை பத்தி நியூஸ்ல தப்பு தப்பா பேசுங்க, அப்பனா உங்களுக்கு காசு தரேன் நிறைய அப்படி சொல்லி அவங்கள பேச வைக்கிறா. அவங்கள போய் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஹீரோனி வேற ஒருத்தர் கூட இருந்துட்டு அந்த குழந்தை அரசரோட குழந்தை தான் அப்படி சொல்லிட்டு அரண்மனைக்குள்ளேயே நுழைஞ்சிட்டா. இவ இப்படி கேவலமா இருப்பான்னு நினைச்சு பார்க்கல அப்படி சொல்லி ரொம்ப கேவலமா சொல்லி விடுறாங்க. இந்த நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஹீரோனி பாப்பா
பாப்பா 3 பேருமே இருந்து பாக்காங்க. ஹீரோக்கு காண்டாகுது. டக்குன்னு ஆஃப் பண்ணிறான். அப்போ காங்கோ வந்து உங்களை மினிஸ்டர் எல்லாம் மீட் பண்ணுமா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போக அங்க 4 பேர் உட்கார்ந்துருக்காங்களா. ஹீரோ போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. இவனை கிளியரா சொல்லிறான், நூனா தான் என்னோட குழந்தை, ரூரு தான் என்னோட ஒய்ஃப். யார் என்ன நினைச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நீங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்ணீங்க உங்களுக்குமே நான் பனிஷ்மெண்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லிடுறான். இது எல்லாத்தையுமே ஹீரோனி கேட்டுட்டு தான் இருப்பா. தன்னாலதான் ஹீரோக்கு பிரச்சனை வருதோ அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போலான்னு இவ ட்ரை பண்ணுவா. கரெக்டா ஹீரோ கண்ணிலே மாட்டிடுவா. என்னமோ சொல்லி சமாளிக்கிறா. இவனுக்கு புரியுது இவ வீட்டை விட்டு வெளியே போலாம் தான் ட்ரை பண்ணிருக்கான்னு. சோ நீ கவலைப்படாத, இன்னைக்கு நல்லா வந்து தூங்கு, நாளைக்கு எல்லாமே மாறிவிடும் அப்படிங்கிறான். தென் அடுத்த நாள் பிரஸ் கிட்ட வாரா. அவங்களும் நீங்க ஒரு மேடிய பிரின்சஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லி கேட்க, இல்ல பக்கத்து கண்ட்ரி சேர்ந்த பிரின்சஸ் தான் அப்படி சொல்லிட்டு போறான். உள்ள ஹீரோனியும் யார் அந்த பிரின்சஸ் அப்படி சொல்லி கேட்க, நீதாங்கிறான். ஆமா, என்ன பார்த்தா பிரின்சஸ் மாதிரியே தெரியாதே அப்படின்னு சொல்லும் போது, அது எனக்கே தெரியுமே, அதுக்காக தான் உன்னை பிரின்சஸ் மாதிரி ட்ரெயின் பண்ண ஆளெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்லி காமிக்க, அவளும் முடியாதுன்னு சொல்றா. நீ ப்ளீஸ் நீ கத்துட்டு வா, நம்ம ஹாப்பியா வாழலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போக சொல்லிடுறான். இவங்களும் கூப்பிட்டு போறாங்களா. இவ்வளவு கத்திட்டே போறா. இங்க ஹீரோவோ வைஃப் உன்னால முடியும் ஃபைட்டிங் அப்படி சொல்லி கத்துறான். அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங்மே ஸ்டார்ட் ஆகுதா. எப்படி உட்கார்ந்து சாப்பிடணும், தென் பிரின்சஸ்க்காக புக்குமே இருக்கு போல, சோ அதையுமே படிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்காங்க. ஹீரோனிக்கு சுத்தமா வர மாட்டுக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நூனாவுமே சைல நின்னு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவோ, நூனா இது எல்லாத்தையுமே நீ பார்த்து வச்சுக்கோ, நீனுமே இப்படிதான் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நான்லாம் கத்துக்கிட மாட்டப்பா அப்படி சொல்லிட்டு அவ ஓடிடுறா. கட் பண்ண இந்த ஜெனி இருக்கல்ல, ஹீரோ கிட்ட பேசணும்னு டைரக்டா ஹீரோ கிட்டே வந்துடுறா. அவளும் இப்ப என்ன சொல்ற அப்படின்னா, ஹீரோனை பத்தி தான் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா, பேசாம போயிரு, நீ தான் அந்த வேலையை பண்ணி விட்டான்னு எனக்கு தெரியும், சோ வாயை மூடிட்டு சும்மா இரு அப்படி சொல்லிட்டு காங்கிட்ட இவளை பிளாக் லிஸ்ட்ல போட்டுரு, மேன்ஷனுக்குள்ளேயே விட்டுறாது அப்படி சொல்லிட்டு போறான். இவளை கத்திட்டு இருக்கா, எதுக்கு என்ன பிளாக் லிஸ்ட்ல போட்டான்னு. நேரா ஹீரோ எங்க வரானா ஹீரோனை தான் பார்க்க வந்திருக்கான். ஹீரோனி இப்போ ஓரளவு கத்துக்கிட்டா போல எல்லாமே. இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. என் கூட ஆட வரி அப்படி சொல்லி கூப்பிட்டு 2 பேருமே சம அழகா ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல நம்ம ஹீரோவை போட்டு அம்மா நல்லா திட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோவோ நூனாவை சுரண்டி விடா. அவளோ பாட்டி கிட்ட போய் ஸ்டெப் மதர்லாம் வேண்டாம் பாட்டி, அவங்க ஒழுங்காவே என்ன பாத்துக்கிட மாட்டாங்கன்னு சொல்ல, சரிமா ஓகேன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு ஹீரோ கிட்ட, நீ என்னதான் திங்க் பண்ணிருக்க அப்படி சொல்லி கேட்கா. என்னோட சாய்ஸ் ஹீரோனி சொல்ல, இங்க நூனாவோ நீங்க என்ன பத்தி தான் திங்க் பண்ண மாட்டேங்க, என்னோட சிப்ளிங் என்ன பாவம் பண்ணிச்சு அப்படி சொல்லி கேட்க, இங்க ஹீரோ ஹீரோனிக்கலாம் அட இவ என்ன புது பிட்டா போடுறாளேன்னு பாத்துட்டு இருக்க. ஹீரோலாம் நூனா நல்ல ஐடியா தான் சொல்லியிருக்கா அப்படின்னு அதே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆமாமா நானே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நூனாவே ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லிட்டான்னு சொல்ல, அப்படியா அப்படி சொல்லிட்டு ஹீரோ தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நல்ல விதமா பேசுறாங்க. குழந்தையெல்லாம் நல்லா பத்திரமா பாத்துக்கணும், நல்ல நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல, ஓகே மேடம் சொல்றாளா. மேடம்லாம் சொல்ல வேண்டாம், அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்ல 3 பேருக்குமே செம ஹாப்பி. அம்மாவுமே ஏத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பிரஸ் கிட்ட தான் ஹீரோனியை அனௌன்ஸ் பண்றான். ஹீரோனி நல்லா தான் நடந்து வாரா, இருந்தாலும் கீழே விழ போக ஹீரோ பிடிச்சிரான். இப்ப பிரஸ் கிட்ட என்ன சொல்லிருப்பான்னா, ராங் கிங்டமோட பிரின்சஸ் தான் ஹீரோனி அப்படி சொல்லிருப்பான். எதுக்காகனா பிரின்சஸ் சொன்னாதான் இவங்க எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க, எந்த வம்பும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. தென் ஹீரோவா அவங்க முன்னாடி வச்சு ஹீரோனிக்கு மேரேஜ் ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணி ரிங்குமே போட்டு விடுறான். அப்படியே உள்ள வந்து, எப்பா ரொம்ப டயர்ட் ஆயிட்டுப்பா இவங்கள சமாளிக்கிறதுக்குள்ள அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கா. அப்போ மேட வந்து குயின் மெடிசின் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு வச்சுட்டு போக, ஐயோ இந்த குழந்தை விஷயத்த மறந்துட்டு பாரு, இல்லாத குழந்தைய இருக்குன்னு போய் சொல்லி வச்சிருக்கோம்ல, என்ன பண்ணன்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஏன் கவலைப்படுறா, மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு க்ளோஸா வர, உனக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டதான் இந்த மாதிரி இருக்கு என்ன அப்படி சொல்லிட்டு அது மட்டுமா போய் சொல்லி வச்சிருக்கா. ராங் கிங்டமோட பிரின்சஸ் நான் தான் அப்படி போய் சொல்லி வச்சிருக்கா. அடுக்கடுக்கா போய் அதான் சொன்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல, ரொம்பவும் யோசிக்காதா, ராங் கிங்டமோட பிரின்சஸ் கிங் எல்லாம் இங்க மீட் பண்ண வர சொல்லியிருக்கிறேன், சோ அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி நமக்கு ஹெல்ப் பண்ண சொல்வேன், நீ ஒரி பண்ணிக்கிடாத, நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. கட் பண்ண நம்ம ஹீரோனி பாப்பாமே வெளியே நடந்து போறாங்களா. ஆப்போசிட்ல இருந்து அந்த ராங் கிங்டோட பிரின்சஸும் கிங்குமே வராங்க. இவங்க ஹீரோவை மீட் பண்றதுக்கு மட்டும் இங்க வந்திருக்க மாட்டாங்க, அவங்க பொண்ணையும் தேடி வந்திருப்பாங்க. அவங்க பொண்ணை சின்ன வயசுலயே தொலைச்சிருப்பாங்க போல, அந்த பொண்ணை கண்டுபிடிக்கவே வந்திருப்பாங்க. சோ இப்போ அந்த பிரின்சஸ்மே மயக்கப்பட்டு கீழே விழுந்துறாங்க. இத பார்த்த ஹீரோனியுமே அங்க போய் எப்படியே காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுமே சேர்த்துறா. தென் ஹீரோனி இவங்க கிட்ட, இந்த வயசான காலத்துல எதுக்கு நீங்க இப்படி தனியா வந்தீங்க, உங்க பொண்ணு இல்லைன்னா பையனை கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல கூடவே அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்களோ, என் பொண்ணை நான் சின்ன வயசுல தொலைச்சிட்டோமா, எங்க கூட வேற யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த டைம்ல நர்ஸு வந்து உங்க ஒய்ஃப்
ஒய்ஃபுக்கு தலையில அடிபட்டிருக்கா. ஸோ பிளட்லாம் லாஸ் ஆகிட்டு இப்போ RHG நெகட்டிவ் பிளட் தேவைப்படுதுன்னு சொல்ல எனக்கும் அதுதான் நான் தாரேன் அப்படின்னு ஹீரோனி சொல்வா. நீங்க அவங்களோட ரிலேஷன் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமா நான் உங்களோட ரிலேஷன்லாம் கிடையாது, இப்பதான் நாங்க மீட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்வா. ஏன்னா ரிலேஷனா இருந்தா இந்த பிளட் கொடுக்க முடியாதாமா. ஸோ அதனாலதான் கேட்டுட்டு ஹீரோனியுமே கூப்பிட்டு போயிறாங்க. இங்க ராங்கிங் இருக்காங்களா, அவங்கள பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த நூனாவோ கிளவரா யோசித்து ஒன்னு சொல்றா. ஆமா தாத்தா, உங்க பொண்ண குட்டி பொண்ணா இருக்கும் போது நீங்க தொலைச்சிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது ஏன் என் அம்மாவா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன்னா எங்க அம்மாவுமே சின்ன வயசுல வீட்டை விட்டு தொலைஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. அந்த டைம்ல நம்ம ஹீரோக்கோ ஹீரோனி நூனாவுமே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு நியூஸை கேள்விப்பட்டு அவனுமே பதட்டமா வாரான். இங்க உள்ள வந்து பார்க்க ராங்கிங்கோட கிங்குமே அங்கதானே இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க 2 பேருக்குமே தெரியும், அதனால விசாரிச்சுக்கிறாங்க. இப்போ நூனாவும் வந்து அப்பான்னு கூப்பிட அவரோ உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு அப்படி சொல்லி கேட்காரு. அந்த டைம்ல நர்ஸும் வந்து பிளட்லாம் கொடுக்க முடியாது இவங்களால, அவங்க உங்களோட ரிலேஷன் போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த ராங்கிங்கோ செம ஹாப்பி. உடனே DNA டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லிடுறாரு. ஹீரோவோ ஹீரோனி கிட்ட இதுதான் ராங்கிங்கோட கிங்கு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க இப்பதான் ஹீரோனிக்கே தெரியுது இவங்க ஒரு அரசர்னு. அதுக்கப்புறம் அவங்களும் அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் நம்ம பொண்ணு கிடைச்சிட்டான்னு நினைக்கேன், இன்னும் ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் தான் இருக்கு, அது மட்டும் முடிச்சுட்டா கன்ஃபார்ம் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியா ஆன மாதிரி இருக்கு. தென் அடுத்த நாள் இவங்க 3 பேருமே லைவ்ல பேச உட்காந்துருக்காங்க. ஹீரோ தான் ஹெல்ப் கேட்டிருக்கான், ஹீரோனியும் உங்க பொண்ணுன்னு சொல்லுங்கன்னு. இப்போ 3 பேருமே அழுது லைவ்ல பேசுங்கன்னு சொல்லியிருப்பான் போல. இங்க கிங்கோ அது எப்படி எனக்கே வயசாயிட்டு நான் எப்படி அழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க குயினா இருந்துகிட்டு நான் அழுத என்னோட மேக்கப்லாம் கலைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனிக்கு அழுக வர மாட்டுக்கு. அப்போ காங்கோ வந்து டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வந்துட்டு உங்க பொண்ணுதான் ஹீரோனி அப்படிங்கிற மாதிரி சொல்ல 3 பேருமே ஒப்பறி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனி கிட்ட அவங்க அம்மா அப்பா நல்லா விசாரிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்க ஹீரோ ஹீரோனியுமே ஷாக் ஆகுறாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, அத்தை மாமா ஹீரோனி ஜேட் கிங்டமோட குயின், அவ வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இவங்களோ ஃபர்ஸ்ட் எங்களை அத்தை மாமான்னு கூப்பிடாத சரியா, 2வது உங்களுக்கு மேரேஜ் ஆகல, அதனால என் பொண்ணு உனக்கு கெட்டியும் தர மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ, நீ வந்து அந்த அளவுக்கு டெவில் ரொம்ப ரூடா நடந்துக்கிடுவா எல்லாருக்கிட்டையுமே அப்படி சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு எங்க பொண்ணை கூப்பிட்டு போயிருவோம், கூடவே எங்க பேத்தியுமே கூப்பிட்டு போயிருவோம், எங்க பேத்திலாம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் என்னென்னலாம் போய் சொல்லிருப்போனா அதெல்லாம் சொல்றாங்க. இவங்க ஆல்ரெடி விசாரிச்சிருப்பாங்க போல. ஹீரோனியோட ஸ்டெப் மதர்னு ஒருத்தங்க காமிச்சாங்கல்ல, அவங்க ஹீரோனிக்கு ட்ரக் எல்லாம் கொடுத்து வேற ஒருத்தங்க கிட்ட செல் பண்ணலாம் நினைச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோனி வேற ரூமுக்கு போயிருக்கா. அங்கதான் நம்ம ஹீரோமே நல்லா குடிச்சிட்டு வந்திருப்பான் போல. அவைதான் ஹீரோனி ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணி நைட்டும் ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இதை எல்லாத்தையும் சொல்ல இங்க ஹீரோனிக்கோ அப்போ நான் ஃபோர்ஸ் பண்ணலையா, இந்த எருமை நான் தான் ஃபோர்ஸ் பண்ணேன்னு என்கிட்டயே போய் சொல்லியிருக்கு பாரு அப்படின்னு அவனே பார்த்துட்டு இருக்க. அவனும் திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோனியோட அம்மாவை சொல்றாங்க, உங்க கூட மேரேஜ் பண்ணி வைக்கணும்னா நாங்க நல்லா யோசித்து அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி வைக்கிறோம், இல்லைன்னா நாங்க வேற பையனை பார்த்துக்கிடுவோம் எங்க பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனி ஐயா வீட்டுக்கு கூட்டு போயிறாங்க. கட் பண்ண நம்ம ஹீரோவும் ஹீரோனிக்கு கால் பண்ணி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நீ எப்போ இங்க வருவா அப்படி சொல்லி கேட்க நான் அங்கிருந்து வந்து 3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள ரொம்ப மிஸ் பண்றீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது ஆமாங்கிறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு வேற வேற நாட்டுல இருந்துலாம் நிறைய பிரிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வைக்காங்க, பிளைண்ட் டேட்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்க ஹீரோக்கு ஜெலஸ் ஆகுது. நீலாம் அங்கெல்லாம் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். சரி ஓகேன்னு இவளுமே போனை வச்சிரா. தென் ஹீரோனி இங்க இன்னைக்கு வர போறா போல, அதுக்காக அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அப்போ காங்கோ வந்து ஹீரோனிக்காக வேற நாட்டுல இருந்து ஜின்னு ஒரு பையனை பார்த்து வச்சிருக்காங்களாமா அப்படின்னு சொல்ல இவனை ஷாக் ஆகிறான். அப்படியே பெட்ல உடம்பு சரியில்லாத மாதிரி படுத்து கிடக்கான். இங்க ஹீரோனி தான் ஆல்ரெடி வாரன்னு தெரியும்ல ஹீரோக்கு, சோ அதனாலதான் இப்படி ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோனியுமே இங்க வாராளா, இவன் இப்படி கிடக்கிறத பார்த்துட்டு நான் எவ்வளவு ஹாப்பியா வந்து தெரியுமா, எங்க அம்மா அப்பா எல்லாம் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாங்க, அததான் சொல்ல வந்தேன், இப்படி உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கீங்களே அப்படி சொல்ல அவனும் டக்குன்னு எந்திரிச்சிட்டு உண்மையாவா சொல்றா அப்படி சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சு ஒரு கிஸ்ஸும் கொடுத்துறா. ஆமா இவ்வளவு நேரம் நீங்க ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படி சொல்லி கேட்க ஆமா லவ்வுக்காக இப்படி ஆக்ட் பண்ண தப்பே கிடையாது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனிக்குமே வெட்டிங்லாம் நடந்து முடிஞ்சிருது. நூனா பாப்பா அது ஹாப்பியா பார்த்துட்டு இருக்கா. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல டிராமால பார்ப்போம். பை பை.